ஹாய் வணக்கம் அனைவருக்கும். நான் செல்வ பாண்டியன், சுருக்கமாக செல்வா, காரைக்குடியில் வசித்து வருகிறேன். சிவகங்கை மாவட்டம், தெற்கு தமிழ்நாடு. ஓகே, உள்ள அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிஇ பட்டம் பெற்று 27 ஆண்டுகள் ஐடி துறையில் பணிபுரிந்துவிட்டு தற்பொழுது ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்க பிளான் பண்ணினேன். இன்று தேதி ஜூலை 1, 2025. 2 தினங்கள் முன்பு, அதாவது ஜூன் 29 என்னுடைய பிறந்த நாள் அன்று நான் விரும்பியது என்னுடைய புதிய பயணம், புது ஆரம்பம். அதை பிளான் பண்ணேன். அது இன்னைக்கு அச்சீவ் ஆயிடுச்சு, ஜூலை 1. எனிவே, ஓகே. ஸோ என்ன பண்ணேன்? ஸோ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னோட டேக்லைன், என்னோட பேனர் பார்த்தீங்கன்னா வந்து அதில் முதல்ல என்ன சொல்லியிருக்கு? டைனி சேஞ்சஸ், ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ். சின்ன சின்ன மாறுதல்கள், விஸ்வரூப வெற்றி. ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து ஒரு புக்கு, அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஜேம்ஸ் கிளியர் எழுதிய புத்தகம். இதன் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இதை படித்ததன் விளைவு. ஸோ இது வந்து எப்படின்னா, வழக்கமாக நமக்கு நியூ இயர் ரெசல்யூஷன், புத்தாண்டு சபதம் எடுக்கும் பொழுதோ அல்லது விரதம் 48 நாட்கள் இருக்கும் பொழுதோ நாம் வழக்கமாக செய்வது மிகப்பெரிய கோல் செட் பண்ணுவோம். மிகப்பெரிய கோல்னா வந்து நம்மளோட லட்சியம், குறிக்கோள் எல்லாம் வந்து நாளைக்குலேருந்து ஜிம்மு ஜாயின் பண்ணுறேன், 6 பேக்ஸ் போடுறேன், அம்பானி ஆக போகிறேன், அதானி ஆக போகிறேன், ஏஐயில் வந்து மாஸ்டர் எக்ஸ்பர்ட் ஆக போகிறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கோல்கள் வச்சிருப்போம். ப்ராக்டிக்கலாக வள்ளுவரும் சொல்லியிருக்கார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது. எந்த நீ பிளான் பண்ணாலும் பெருசாக பிளான் பண்ணு, அப்போ தான் நீ பெருசாக அச்சீவ் பண்ணுவேன்ட்ட. பட் நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த பயணத்தை நோக்கி, நம்ம லட்சியத்தை நோக்கி நம்ம பயணப்படும் பொழுது 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதங்களோ நமக்கே வந்து அலுப்பு தட்ட ஆரம்பித்து விடும். ஸோ நம்ம என்ன குறிக்கோள்ங்கிறதை மறந்து நாம் அதை கைவிட்டு விட்டு என்ன சொல்லுவோம்? அடுத்த வருஷம் முதல் நாள் பாடுறா ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சு முதல். ஸோ இங்கே நான் சொல்ல வர்றது டைனி சேஞ்சஸ். நம்மளுடைய வழக்கமான டெய்லி ரூட்டீன், நம்ம ஒரு நாளில் செய்யறதுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்து எப்படி மிகப்பெரிய ரிசல்ட்ஸ், மிகப்பெரிய வெற்றி ஆர் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை பெறப்போவது எப்படின்றதான் நான் பேச போறேன். ஓகே, அடுத்து என்ன? ஃபீல் குட் மொமெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபீல் குட் மூவின்னா. இப்போ வந்து ஃபீல் குட் மூவி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஃபீல் குட் மூவி. பார்த்த உடனே மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தரும். மகிழ்ச்சி என்பதை விட நெகிழ்ச்சியான தருணங்கள். ஸோ இங்கே நான் சொல்ல விரும்புவது, ஒரு மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கும் பொழுது மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு, இருதய நோய் அபாயத்திலிருந்து தப்பித்து, அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான உறக்கம் இவற்றை பெற்று உடல் நலம் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம். இதுதான் வந்து ஃபீல் குட் மொமெண்ட். ஓகே, என்னுடைய லோகோவை பார்த்தீங்கன்னா அதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தென்றல், ப்ரீஸ். அது ஏன் தென்றல்னு சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு நீங்களே வச்சு பாருங்க, ஒரு மனசுக்கு இதமான நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஒரு தென்றல் காற்று வருடியது போலான்ட்டு நிறைய நம்ம புலவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ இதமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு மணல் கொட்டியிருப்பாங்கல்ல வீடு கட்டுறதுக்கு, அதுக்கு மேலே வந்து ஒரு சாயந்தர நேரம் மார்கழி மாதம் ஒரு போர்வை போட்டு மேலே போடுங்க, அவ்வளோ இதுவாக இருக்கும். அமைதியான உறக்கம், நிம்மதியான உணக்கம், டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஓகே, ஸோ தென்றல் ப்ரீஸ். அடுத்து இன்னொரு காரணம், என்னுடைய குழந்தை, பெண் குழந்தையின் பெயர் தென்றல். ஸோ அதனால தான் இந்த சேனல் வந்து தென்றல். சரிடாப்பா, இந்த வந்துட்டார் ஒருத்தர், புதுசாக ஒருத்தர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறாரு. 27 வருஷம் ஐடியில் ஒர்க் பண்ணேங்கிறாரு.
ஏதோ டைனி சேஞ்சஸ் ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸா, அப்படியே கொஞ்சம் திருப்புனா ஆட்டோ வண்டி ஓடிடும் போல இருக்கு. பார்ப்போமே, ஆஹா இவர் அட்வைஸா போட்டு கொல்ல போறாரு, இப்பவே ஓடிடுறா அப்படின்ட்டு தப்பிச்சு வரலான்ட்டு பாக்குறீங்கன்ட்டு எனக்கு தெரியுது, என்னால ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து ஃபீல் குட் மொமெண்ட்ஸா? டே, நீ ஃபீல் குட் மொமெண்ட்ஸ்னு பேசுறது சுகி சிவம் சாரு, மோகன சுந்தரம் சாரு, தென்கட்சி சுவாமிநாதன் சாரு, சன் டிவி பட்டிமன்றம் சாலமன் பாப்பையா, ராஜா சாரு, இவங்கள விட நீ என்னத்தை பெருசா பேசிட போற அப்படிதானே நினைக்கிறீங்க? அங்கதான் ஒரு ட்விஸ்ட், கதையிலே ஒரு சின்ன ட்விஸ்ட், ஒரு சஸ்பென்ஸ். என்னன்னா, இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கமே முற்றிலும் மாறுபட்டு, உங்களால் முழுமையாக புதியதாக ஆரம்பிக்க முடியாது, பட் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வழக்கமாக பார்க்கும் வீடியோவில் இருந்து இது வித்தியாசப்படும். ஓகே, இதுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை இந்த சேனல் பத்தி. சரி, ஓகே. ஸோ நம்ம என்ன பண்றோம், என்னுடைய பேனல்ல சொல்லியிருந்த மாதிரி வாழ்க்கையில் தினம் தினமும் சின்ன சின்ன மாறுதல்களை செய்து எப்படி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது, ஒரு நெகிழ்ச்சியான தருணங்களை எப்படி அனுபவித்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது என்பதை நோக்கிய பயணத்தில் தங்களையும் அன்புடன் அழைக்கிறேன். நம்ம இணைந்து பயணிப்போம். உங்களுடைய பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஏன்னா இது நான் ஜெயிக்கிறதுக்கோ நீங்க ஜெயிக்கிறதுக்கோ கிடையாது. நான் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறேன், என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நீங்க 5 நிமிஷம் பாக்குறீங்க, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு பயன் இருக்கணும். அதனால உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி. தேங்க்யூ ஆல். லெட்ஸ் டிராவல் டுகெதர். இணைந்து பயணிப்போம்.